ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுனராசி நேயர்களே, வரக்கூடிய 14ஆம் தேதி அன்று, அதாவது ஜூலை 14ஆம் தேதி அன்று அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் சில முக்கிய பரிகாரங்கள் செய்வது, திருஷ்டி கழிப்பது, இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வருவாங்க. அந்த பழக்கத்தை நம்ம பார்த்திங்கன்னா இன்றைய அளவு செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னுமே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை வழிபாடுகளாக பார்த்திங்கன்னா செய்வது கிடையாது. முற்றிலும் அது பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயம். நம்மளுடைய முன்னோர்களை பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும், சந்தோஷ நிலைகள் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் அமாவாசையின் போது செய்து கொள்வது சிறந்தது. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி ஒரு சந்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 14ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய அடிப்படையை வைத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பான மற்றும் வேகமான மாற்றங்களை பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கலாம். அதே போல் உங்களுடைய தகவல் தொடர்பு, புதிய தொடர்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவுகள் ஆதரவாக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமான தவறான புரிதல்களை அமைதியாக கையாள்வது ரொம்ப அவசியம். இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலுமே உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான தவறான புரிதல்கள், உங்களுடைய தவறான புரிதல்களை அமைதியாக கையாள்வது ரொம்ப அவசியம். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா காணப்பட்டு அங்கீகாரம் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கலாம். உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா படிப்படியாக மேம்படக்கூடும். பெருசாக பார்த்திங்கன்னா பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது உங்களுடைய நிதிநிலைகளானது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணும். இருப்பினும் கூட அவசரமான செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அவசரமான சில செலவுகளை பார்த்திங்கன்னா செய்து அதனால் பண இழப்புகள் நிறைய சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் அவசரமான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய தொழில்முறை பொறுப்புகள் அதிகரிப்பதனால மன அழுத்தங்களும் அமைதியின்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ண வேணாம் நம்மளுடைய பிரெயினை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் முறைகளை ரொம்ப பொறுப்பாக எடுத்துக்கொள்வது சிறந்தது தான். இருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதியோடு எடுத்து செல்வது சிறந்ததுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அழுத்தங்களும் மன அழுத்தங்கள் ஏற்படாது. அதே போல் நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகாத மாதிரி ஒரு சுமூத்தான ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்குமே புதிய தொடர்புகள் மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையின் மூலமாக பயனடையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கற்ற தினசரி பழக்கங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் கவனித்துக் கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது சாதகமாக இருக்கலாங்க. அதே போல் பொறுமையான நடைமுறை, சிந்தனை மற்றும் ஒழுங்கான முயற்சிகள் நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்கும். அதிகமான பொறுப்புகளை ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்வதையும் அவசரமாக முடிவெடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. அதிகமான அதாவது நாமளே வழியே போய் நம்ம கொடுத்துருக்க வேலை என்னவோ கொஞ்சமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொறுப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகளை அதிகமாக சுமந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது.
அவசரமாகவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பை எடுத்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நின்று நிதானமாக வந்து யோசித்து முடிவுகளை எடுப்பது சிறந்தது. உணர்ச்சி சமநிலைகளையும் முறையான திட்டமிடலையுமே பேணுவதன் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிலையான ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெற முடியும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் உணர்வுபூர்வமான ஆதரவையும் அர்த்தமுள்ள உரையாடல்களையுமே வழங்கக்கூடும். தம்பதிகள் வெளிப்படையான தகவல் தொடர்பின் மூலம் பரஸ்பர புரிதலை மேம்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஊக்கமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களிடம் இருந்து பயனுள்ள வழிகாட்டுதலும் மன ஆறுதலுமே கிடைக்கக்கூடும். சமூக தொடர்புகள் அதிகரித்து வலுவான உறவுகளை உருவாக்கவும் மன நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா உதவுங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலானது இப்பொழுது வளர்ச்சி தெளிவாக தெரிய தொடங்கலாம். உங்களுடைய வளர்ச்சிகள் காணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தகவல் தொடர்பு திறனும் புதிய தொடர்புகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளுமே சாதகமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் ஒப்புதல் அல்லது நிர்வாகம் சார்ந்த பணிகள் தாமதங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். தனியார் நிறுவன ஊழியர்கள் படிப்படியான அங்கீகாரத்தையும் சக ஊழியர்களினுடைய ஆதரவையுமே வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடுங்க. ஊடகம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப துறையினருடைய பரபரப்பான வேலைகள் அட்டைவணைகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டியது இருக்குது. எழுத்தாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் தங்களுடைய அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறனுக்காக பாராட்டையும் பெற முடியும். அதேபோல் உங்களுடைய வியாபாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளானது படிப்படியாக வந்து மேம்படுங்க. புதிய தொடர்புகள் மற்றும் வணிக வலையமைப்பு வாய்ப்புகள் வாடிக்கையாளர்கள் வரம்பை விரிவுபடுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதவக்கூடும். இருப்பினுமே அவசரமான நிதி முடிவுகள் அல்லது தேவையற்ற வியாபார விரிவாக்கங்களை தவிர்ப்பது நல்லது. தெளிவான தகவல் தொடர்பு, வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் கட்டுப்பாடான நிதி நிர்வாகம் ஆகியவற்றில் கவனத்தை செலுத்துவது நிலையான வியாபார வளர்ச்சிக்கும் நீண்டகால நிலைத்தன்மைக்குமே உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் உள்ள நபர்களுக்கு ஆரோக்கியங்கள் என்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிப்பதிலும் தினசரி பழக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துவதிலும் கவனத்தை செலுத்துவது அவசியம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கக்கூடியது மற்றும் ஒழுங்கற்ற வேலை நேரங்கள் காரணமாக மனசோர்வு, தூக்கக்குறைவு அல்லது லேசான செரிமான பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தினசரி உங்களுடைய பழக்க வழக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அந்த விஷயத்தில் கவனத்தை வந்து செலுத்துங்க. தினசரி பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறது, ஒழுங்கற்ற வேலைகளினுடைய நேரம் வந்து காரணமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசோர்வு ஏற்படும், தூக்கக்குறைவுகள் அல்லது லேசான உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் உண்டாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான ஓய்வு, தேவையான அளவு தண்ணீர் அருந்துதல், சமநிலையான உணவு பழக்கம் மற்றும் மனதை தளர்த்தக்கூடிய பயிற்சிகள் உடல் மற்றும் உணர்ச்சி நலனை மேம்படுத்த உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படிலாம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மிதுன ராசியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பள்ளி மாணவர்களினுடைய கவனங்களும் தகவல் தொடர்பு திறன்களுமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். கல்லூரி மாணவர்கள் விளக்க காட்சிகள், திட்டப்பணிகள் மற்றும் தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒழுங்கான மற்றும் திட்டமிட்ட பயிற்சியின் மூலம் நல்ல ஒரு பலனையை பெற முடியும். ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது சாதகமான வழிகாட்டுதலும் கல்வி முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே எளிதாக செய்து நீங்கள் விடுவீர்கள். முயற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நன்மையை தரும். திறமைகளானது இப்பொழுது வெளிப்படுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையினர்களுக்குமே அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. வரவேண்டிய பணமானது இப்பொழுது வந்து சேரும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும், முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து செய்யுங்க.
பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை உங்களுக்கு போக்கும், காரிய வெற்றியுமே உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.